முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனப்பருவம் பகுதி 135. தலைப்பு யவக்கிரியும் இந்திரனும். யவக்கிரி and Indra, Vanaparva section 135, மகாபாரதா இன் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: லோமசர் யுதிஷ்டனிடம் யவக்கிரியின் கதையை சொல்ல ஆரம்பிப்பது, யவக்கிரி கடந்தவம் இருப்பது, யவக்கிரி வேத ஞானத்தை அடைவது, பரத்வாஜர் யவக்கிரியிடம் அகங்காரம் கூடாது என்று எச்சரிப்பது, யவக்கிரி முனிவர்களை புண்படுத்தி இன்பங்கண்டு தெரிவது. இப்பொழுது வனப்பருவம் பகுதி 135, யவக்கிரியும் இந்திரனும் இப்பதிவிற்குள் நுழைவோம். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார்: ஓ மன்னா யுதிஷ்டிரா, முன்பொரு காலத்தில் மதுவிலை என்று அழைக்கப்பட்ட சமங்க நதி இதோ தெரிகிறது. இங்கேதான் பரதன் நீராடிய கர்த்தமிலம் என்ற இடம் இருக்கிறது. சச்சையின் தலைவன் அந்த இந்திரன் விரித்திரனை கொன்றதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பேரிடரின் போது அவன் தனது சுத்திகரிப்பை சமங்கையில் செய்து பாவத்திலிருந்து விடுபட்டான். ஓ மனிதர்களில் காளையே யுதிஷ்டிரா, இந்த இடத்தில்தான் மைனாகமலை பூமிக்குள் மூழ்கியது. அதனாலேயே இந்த இடம் வினசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஓ மனிதர்களில் காளைகளே, பழங்காலத்தில் அதிதி மகன்களை பெறுவதற்காக கொண்டாடப்பட்ட ஒரு உணவை சமைப்பதற்காக பிரம்மன் தலைமையில் இந்த உயர்ந்த மலையில் ஏறி சொல்ல முடியாத இழிவான துன்பத்துக்கு ஓர் முற்றுப்புள்ளி வைத்தாள். ஓ மன்னா யுதிஷ்டிரா, இங்குதான் தவசிகளுக்கு விருப்பமான கனகல மலைத்தொடர் இருக்கிறது. இங்கேதான் பெரும் நதியான கங்கையும் இருக்கிறது. பழங்காலத்தில் புனிதமான தவசியான சனத்குமாரர் இங்கேதான் துறவில் வெற்றியை அடைந்தார். ஓ அஜமீட குலத்தின் வழித்தோன்றலே யுதிஷ்டிரா, இந்த நதியில் நீராடி பாவங்கள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெறு. ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா, நீ உனது அமைச்சர்களுடன் புண்ணியம் என்று அழைக்கப்படும் இந்த தடாகத்துக்கும் பிருகுதுங்கம் மலைக்கும் துஷ்ணிகங்கா, அதாவது ஓசையில்லாமல் செல்லும் கங்கை என்று அழைக்கப்படும் இந்த இரு ஆறுகளுக்கும் செல். ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா, இங்கே ஸ்தூல சிரஸ் என்கிற தவசியின் ஆசிரமம் இருக்கிறது. இந்த இடத்தில் உனது கோபத்தையும் அகங்காரத்தையும் விட்டுவிடு. ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா, அங்கே ரைப்பியரின் அழகிய ஆசிரமத்தில்தான் வேத அறிவு கொண்ட பரத்வாஜரின் மகனான யவக்கிரி அடிந்தார் என்றார் லோமசர். யுதிஷ்டிரன் லோமசரிடம் கேட்டான்: பரத்வாஜரின் மகனான பெருந்தவசி யவக்கிரி எப்படி வேதங்களில் ஆழமான ஞானத்தை அடைந்தார்? மேலும் அவர் எப்படி அழிந்தார்? நான் இவற்றையெல்லாம் நடந்தபடியே அறிய ஆவலாயிருக்கிறேன். தேவர்களைப் போன்ற அம்மனிதர்களின் செயல்களின் விவரிப்பை கேட்பதில் நான் மகிழ்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார்: பரத்வாஜரும் ரைப்பியரும் இரு நண்பர்கள் ஆவர். அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து பெரும் மகிழ்ச்சியுடன் இங்கே வசித்தார்கள். ரைப்பியருக்கு அர்வாவசு பரவசு என்ற இரு மகன்கள் இருந்தனர். ஓ பரதனின் மகனே யுதிஷ்டிரா, பரத்வாஜருக்கு யவக்கிரி என்ற ஒரே மகன் இருந்தான். பரத்வாஜர் தவம் பயின்றிருந்த வேளையில் ரைப்பியர் தனது இரு மகன்களுக்கும் வேதங்களில் நல்ல நிபுணத்துவத்தை கொடுத்தார். ஓ பரதனின் மகனே யுதிஷ்டிரா, சிறுவர்களாக இருந்த பொழுதிலிருந்தே அந்த இருவருக்குள்ளும், அதாவது பரத்வாஜருக்கும் ரைப்பியருக்கும் நட்பு ஒப்பற்றதாக இருந்தது. ஓ பாவமற்றவனே யுதிஷ்டிரா, தவம் பயின்ற தனது தந்தை அந்தணர்களால் அசட்டை செய்யப்பட்டதையும், அதே வேளையில் ரைப்பியரையும் அவரது மகன்களையும், அதாவது அர்வாவசுவையும் பரவசுவையும் அவர்கள் அந்த அந்தணர்கள்
நன்கு மதித்ததையும் கண்ட யவக்கிரி மிகவும் துக்கம் கொண்டு மன வருத்தமடைந்தார். ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா! அதன் பிறகு அவர் அந்த யவக்கிரி வேத ஞானத்திற்காக கடுந்தவத்தை ஆரம்பித்தார். அவர் தனது உடலை எரியும் நெருப்புக்கு வெளிப்படுத்தினார். கடும் தவம் பயின்று இந்திரனின் மனதில் துயரத்தை ஏற்படுத்தினார். ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா! அதன் பிறகு அவர் அந்த யவக்கிரி வேத ஞானத்திற்காக கடுந்தவத்தை ஆரம்பித்தார். அவர் தனது உடலை எரியும் நெருப்புக்கு வெளிப்படுத்தினார். கடும் தவம் பயின்று இந்திரனின் மனதில் துயரத்தை ஏற்படுத்தினார். ஓ யுதிஷ்டிரா! பிறகு இந்திரன் அவரிடம் அந்த யவக்கிரியிடம் சென்று, ஓ தவசியே, எதற்காக நீர் இத்தகு கடும் தவம் இருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு யவக்கிரி சொன்னார், தேவர்களில் புகழத்தக்கவனே இந்திரனே, எந்த அந்தணனும் அடைய முடியாத வேத ஞானத்தை நான் விரும்புகிறேன். ஓ பகனை வீழ்த்தியவனே இந்திரா, அந்த ஞானத்திற்காகவே நான் இத்தகு கடுந்தவம் செய்கிறேன். ஓ கௌசிகா, எனது தவத்தின் சக்தியால் நான் அனைத்து சாத்திரங்களின் ஞானத்தையும் அறிய விரும்புகிறேன். ஓ தலைவா இந்திரா, ஆசிரியர்கள் மூலம் அடையப்படும் வேத ஞானத்திற்கு நீண்ட காலம் பிடிக்கிறது. ஆகையால் குறுகிய காலத்திற்குள் வேத ஞானம் அடைய நான் இந்த உயர்ந்த முயற்சியை செய்கிறேன் என்றார் யவக்கிரி. அதற்கு இந்திரன் சொன்னான், ஓ அந்தண தவசியே, நீர் மேற்கொண்டிருக்கும் வழி சரியானதல்ல. ஓ அந்தணரே, நீர் எதற்காக உம்மையே அழித்துக் கொள்கிறீர்? போய் ஒரு குருவின் வாயிலாக அவற்றை படித்துக் கொள்ளும் என்று சொன்னான் இந்திரன். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார், ஓ பரதனின் மகனே யுதிஷ்டிரா, இப்படி சொல்லிவிட்டு சக்ரன் அந்த இந்திரன் சென்று விட்டான். பிறகு அளவிட முடியாத சக்தி கொண்ட யவக்கிரி மீண்டும் தனது கவனத்தை தவத்தில் செலுத்தினார். ஓ மன்னா யுதிஷ்டிரா! அவரது கடுந்தவங்களை அறிந்த இந்திரன் மீண்டும் பெரும் தாக்கத்திற்கு உள்ளானான். பிறகு வலனை கொன்ற தேவனான இந்திரன் மீண்டும் கடுந்தவத்திலிருந்த அந்த பெரும் தவசியிடம் வந்து, நீரும் உமது தந்தையும் வேத ஞானத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர். ஆனால் உமது முயற்சிகள் வெற்றியடைய முடியாது. இந்த உமது செயல் பரிந்துரைக்கத்தக்கதன்று என்றான் இந்திரன். யவக்கிரி சொன்னார், ஓ தேவர்களின் தலைவா இந்திரா, நீ எனது விருப்பங்களை நிறைவேற்றவில்லை என்றால் நான் இந்த வேள்வியில் சுடர்விட்டு எரியும் நெருப்பில் எனது அங்கங்களை வெட்டிப் போடுவேன் என்றார் யவக்கிரி. அதற்கு லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார், அந்த உயர் ஆன்ம தவசியின் தீர்மானத்தை அறிந்த அறிவு நுட்பம் கொண்ட இந்திரன் சிறிது நேரம் சிந்தித்து அவரது கருத்தை மாற்ற சிறந்த ஓர் உபாயத்தை கண்டுபிடித்தான். பிறகு இந்திரன் 100 வயது கொண்ட ஒரு உறுதியற்ற சுவாசக் கோளாறுடைய ஒரு அந்தண வடிவம் எடுத்தான். பிறகு அவன் அந்த இந்திரன் யவக்கிரி தனது நீர்க்கடனை செலுத்த வரும் பகீரதியின் அந்த கங்கையின் கரையில் மணலை அள்ளி வீசிக்கொண்டிருந்தான். அந்தணர்களின் தலைவரான யவக்கிரி தன்னை கவனிக்காததை கண்ட இந்திரன் அக்கங்கையை மணலால் நிரப்பத் தொடங்கினான். நிறுத்தாமல் கை நிறைய மணலை அள்ளி பகீரதிக்குள் எறிந்து அந்த தவசியின் அந்த யவக்கிரியின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு அணை கட்டத் தொடங்கினான். இந்திரன் அணை கட்டுவதை கண்ட தவசிகளில் காளையான யவக்கிரி சத்தம் போட்டு சிரித்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஓ அந்தனா, உனது நோக்கம்தான் என்ன? ஒன்றுக்கும் ஆகாத இந்த பெரும் முயற்சியை நீ ஏன் செய்கிறாய் என்று கேட்டார். இந்திரன் சொன்னான், ஓ மகனே, ஒரு தாராளமான வழி வேண்டும் என்பதற்காக நான் கங்கையின் மீது அணை கட்டுகிறேன். இந்த நதியை படகில் கடக்க மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் என்றான் இந்திரன். யவக்கிரி சொன்னார், ஓ துறவை செல்வமாக கொண்டவரே, இந்த பெரும் பலம் வாய்ந்த ஊற்றை உம்மால் அணை கட்டி தடுக்க முடியாது. ஓ அந்தணரே,
அனுபவத்திற்கு ஒத்து வராத உமது முயற்சியை கைவிடும். அனுபவத்துக்கு உகந்த வேறு எதையாவது செய்யும் என்றார் யவக்கிரி. இந்திரன் சொன்னான், ஓ தவசியே, நிச்சயமாக கணிதராத என்று தெரிந்தும் வேதங்களின் ஞானத்தை அடைய நீர் செய்யும் தவத்தை போலத்தான் நானும் இந்த பெரும் பணியை செய்கிறேன் என்றான் இந்திரன். யவக்கிரி சொன்னார், ஓ தேவர்களின் தலைவா இந்திரா, உனது முயற்சிகளைப் போலவே எனது முயற்சிகள் அனைத்தும் கனியற்றதாகும் என்றால் எது அனுபவத்திற்கு உகந்து வருமோ அதை எனக்குச் செய். உன்னால் முடிந்ததை எனக்குச் செய். நான் மற்ற மனிதர்களை விஞ்சியிருக்கும் வகையில் எனக்கு வரங்களை அருள் செய் என்று கேட்டார் பரத்வாஜரின் மகன் யவக்கிரீவர். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார். பிறகு இந்திரன் அந்த பெரும் சக்தி வாய்ந்த தவசி கேட்ட வரங்களை அளித்தான். பிறகு அவன், நீர் விரும்பியபடியே வேதங்களின் ஞானம் உமக்கும் உமது தந்தைக்கும் கிடைக்கும். உமது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். ஓ யவக்கிரி, வீட்டிற்கு செல்லும் என்றான் இந்திரன். இப்படி தனது விருப்பத்தை அடைந்த யவக்கிரி தனது தந்தையிடம், அதாவது பரத்வாஜரிடம் வந்து, ஓ தந்தையே, எனக்கும் உமக்கும் வேதங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. நான் அனைத்து மனிதர்களை விஞ்சும் வகையில் வரங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னான். பரத்வாஜர் சொன்னார், ஓ மகனே யவக்கிரீவனே, நீ விரும்பிய நோக்கங்களை அடைந்ததனால் நீ அகங்காரம் கொள்வாய். நீ அப்படி அகங்காரத்தை அடையும் போது நீ இரக்கமற்று போவாய். அப்படி இரக்கமற்று போவதால் விரைவில் அழிவு உன்னை வந்தடையும். ஓ எனது மகனே யவக்கிரீவனே, இது சம்பந்தமாக தேவர்கள் ஒரு உபகதையை சொல்வார்கள். ஓ மகனே யவக்கிரீவனே, பழங்காலத்தில் பாலதி என்ற பெயரில் பெரும் சக்தி கொண்ட ஒரு தவசி வாழ்ந்து வந்தார். தனது பிள்ளையின் இறப்பால் துக்கத்திலிருந்த அந்த முனிவர் பாலதி தேவர்களைப் போலவே இரவாதவனாக ஒரு மகனை வேண்டி கடும் தவம் செய்தார். அவர் விரும்பியபடி ஒரு மகனையும் அடைந்தார். ஆனால் அவருக்கு, அந்த முனிவர் பாலதிக்கு ஆதரவாக நடந்து கொண்ட தேவர்கள் அவரது மகனை இரவாதவனாக ஆக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நிபந்தனையின் பேரில் இரவாதவனாக ஆக முடியும். இருப்பினும் உமது மகனின் உயிர் ஏதாவது ஒன்றின் மூலம் பிரிவதாக இருக்க வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு பாலதி சொன்னான், ஓ தேவர்களின் தலைவா, நித்தியமாக நிலைத்து நிற்கும் இந்த அழிவில்லாத மலைகள் அவன் உயிரை பிரிவதற்கான காரணமாக இருக்கட்டும் என்று சொன்னார். பிறகு அந்த தவசிக்கு, அந்த பாலதிக்கு மேதாவி என்ற பெயரில் ஒரு மகன் பிறந்தான். அவர் எரிச்சல் மிக்க மனநிலை கொண்டவனாக இருந்தான். அனைத்தையும் தனது பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட அவன், அந்த மேதாவி, அவனுக்கு அகங்காரம் பெருகி முனிவர்களை அவமதிக்க ஆரம்பித்தான். முனிவருக்கு தீங்கிழைத்தவாறே அவன் இந்த பூமியை சுற்றி வந்தான். ஒரு நாள் பெரும் சக்தி கொண்டவரும் கற்றறிந்தவருமான தனுசாக்ஷர் என்ற தவசியை அவன், அந்த மேதாவி, சந்திக்க நேர்ந்தது. மேதாவி அவருக்கு தீங்கிழைத்தான். அதனால் அந்த தவசி தனுசாக்ஷர் சாம்பலாக போ என அவனை, அந்த மேதாவியை சபித்தார். இருப்பினும் மேதாவி சாம்பலாகவில்லை. பிறகு தனுசாக்ஷர் மேதாவியின் உயிருக்கு காரணமாக இருந்த அந்த மலையை எருமைகளை கொண்டு சிதறடித்தார். தனது உயிருக்கு காரணமான மலையின் அழிவால் அந்த பிள்ளையும் அந்த மேதாவியும் அழிந்து போனான். மேதாவியின் தந்தை பாலதி தனது இறந்த மகனை அணைத்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழுதார். ஓ மகனே, அப்படி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்த அந்த தவசியிடம் வேதங்களை அறிந்த தவசிகள் என்ன சொன்னார்கள் என்பதை சொல்கிறேன், கேள். எந்த நிபந்தனையின் பேரிலும் இறக்கக்கூடிய ஒரு மனிதன் விதியால் நிர்ணயிக்கப்பட்ட முடிவை மீற முடியாது. பார், தனுசாக்ஷர் எருமைகளைக் கொண்டே மலைகளை கூட பிளந்து விட்டார் என்றனர். ஆகையால் வரங்களை பெற்றுவிட்டோம் என்று அகங்காரம் கொள்ளும் இளந்துறவிகள் குறுகிய காலத்தில் அழிந்து போவார்கள். நீ யவக்கிரியே அவர்களோடு ஆகிவிடாதே. ஓ எனது ஒரே மகனே யவக்கிரி,
இந்த ரைப்பியர் பெரும் சக்தி வாய்ந்தவர். அவரது பிள்ளைகளும் அர்வாவசுவும் பரவசுவும் அவரை அந்த ரைப்பியரை போலவே இருக்கின்றனர். ஆகையால் நீ அவரை அந்த ரைப்பியரை அணுகாமல் எச்சரிக்கையாயிரு. ஓ எனது மகனே, பெரும் தவசியான ரைப்பியர் எரிச்சல் குணம் கொண்டவர். அவர் கோபப்பட்டால் உனக்கு தீங்கு நேரும் என்றார். யவக்கிரி சொன்னான், ஓ தந்தையே பரத்வாஜரே, நீர் சொன்னவாறே நான் செய்வேன். அதற்காக நீர் எவ்வகையிலும் வருந்தாதீர். எனது தந்தையைப் போலவே எனக்கு ரைப்பியரும் மரியாதைக்குரியவரே என்றான். அப்படி இனிமையான வார்த்தைகளை தனது தந்தையிடம் கூறிய யவக்கிரி எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் முனிவர்களை புண்படுத்துவதில் இன்பம் கொண்டு திரித்தார் என்றார் லோமசர் யுதிஷ்டனிடம். இத்துடன் வனப்பருவம் பகுதி 135 யவக்கிரியும் இந்திரனும் இப்பதிவு நிறைவுற்றது.